ஸ்ரீரங்க வீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவேடதேந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோதித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த வேதார்த்த சங்கிரகத்துல அன்னைக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில ஜீவன்னா யாரு அப்படின்னு பார்த்தோம். எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் கர்மாவின் காரணமாக எப்படி மாறி இருக்கிறான், ஜீவாத்மாவுடைய சொரூபம் என்ன, அந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவன், பரமாத்மாவுடைய சொரூபம் என்ன, கர்மாக்களினாலே பீடிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா இந்த உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்ட பிறகு கர்ம நிவர்த்தி ஏற்பட்டு பரமாத்மாவுடைய ஒரு தன்மையை, அவனுக்கு இருக்கக்கூடியதான குணாஷ்டக ஆவிர்பாவ ஸ்வரூபத்தை, அபகத பாப்மா போன்ற பரமாத்மாவிற்கு பொருந்தக்கூடியதான குணங்களை இவனும் அனுபவிக்கின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு சில ஸ்ருதிகள் சொல்றது. ஸ்ருதிகள்ல 3 விதம். இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல பேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி என்பதாக ஸ்ருதிகள் நம்முடைய சித்தாந்தத்துல 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ருதினா வேதம்னு அர்த்தம். பேத ஸ்ருதி ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் வேதத்தை தெரிவிக்கக்கூடியதான ஸ்ருதிகள் பேத ஸ்ருதி என்பது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் அபேதத்தை தெரிவிக்கக்கூடியதான ஸ்ருதிகள் அபேதத்தை தெரிவிக்கின்றன. வேறுபாடு இன்மை, வேறுபாடு, இதான் பேதா பேதம். கடக ஸ்ருதி அதாவது பேதமும் பொருந்தும் அபேதமும் பொருந்தும், உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பேதம் அபேதம் இரண்டையும் நயனம் செய்யக்கூடியது கடக ஸ்ருதி. அத்வைதிகள் பேத ஸ்ருதியை தள்ளிட்டு அபேத ஸ்ருதியை மாத்திரம் வச்சுட்டு இருக்கா. ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் ஐக்கியத்தை சொல்லக்கூடியவர்கள். நாம பேதம்தான் நிலையானது, அபேதம் என்பது இந்த குணாஷ்டக ஆவிர்பாவ ஸ்வரூபங்கள்ல ஏதோ சில இடங்கள்ல அபேதமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றோம். கடக ஸ்ருதி அப்படின்னா அந்தர்யாமி ஸ்ருதி. ஆத்மனி திஷ்டன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது கடக ஸ்ருதி. நமக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்கின்றான் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்ருதி வாக்கியம். இப்போ சாமானாதிகரண்யம் அப்படின்னு ஒண்ணு. சாமானாதிகரண்யம் அப்படின்னால் முதல்ல சம்ஸ்கிருதத்துல வேதார்த்த சங்கிரகத்துல சுவாமி சொல்லி இருக்கக்கூடிய லட்சணத்தை சொல்ற. பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்திகி சாமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 வெவ்வேறு விதமான பிரவருத்தி நிமித்தங்களை கொண்டதான 2 சப்தங்களுக்கு ஒரே விஷயத்தில் அர்த்தம் சொல்லக்கூடியது, ஒரே மாதிரியான அர்த்தத்தை தெரிவித்தல் என்பது சாமானாதிகரண்யம். இப்ப நீலோ கடஹா அப்படின்னு இருக்கு. நீலம்ன்றது கடம்னா பானைன்னு அர்த்தம். நீலம்னா கருப்பு நிறம். நீலோ கடஹா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கட்டம் இல்லையா.
கருப்பு என்பது வர்ணம். நீலோ கட்டகான்னு ஒரே வஸ்துவா சொல்றேன். ஆக்சுவலி கருப்பு என்பது ஒரு வர்ணம், கடகா என்பது ஒரு பானை. ரெண்டும் பிரவೃತ್ತಿ நிமித்தங்கள், ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு. பிரவೃತ್ತಿ நிமித்தங்கள்னா நீல வர்ணம் எப்படி உண்டாகின்றது, கடம் எப்படி உண்டாகின்றது? நீல வர்ணம் ஏதோ சில ரசாயனங்களின் மூலமாக அந்த வர்ணமானது ஏற்படுகிறது. கடம் மிருத்தின் மூலமாக, மண்ணு மூலமாக ஏற்படுறது கட்டம். இப்ப இரண்டு வெவ்வேறு விதமான பிரவೃತ್ತಿ நிமித்தங்களை கொண்ட இரண்டு பதங்களுக்கு ஒரே அர்த்தம் சொல்லணும். நீலோ கடகா, கருப்பு குடம் அப்படின்னு ஒரே அர்த்தத்தை சொல்றோம். அதுதான் சாமான அதிகரண்யம். இந்த சாமானாதிகரண்யத்தை விசிஷ்டாத்வைதிகளும் அத்வைதிகள் எப்படி தெரிவிக்கின்றார்கள் அப்படின்றது இனிமே விசாரம். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இந்த விசாரங்கள் நிறைய இருக்கும். இதான் விசாரங்கள், இந்த விசாரங்கள் மட்டும்தான் நிறைய இருக்கும். இப்போ ஜீவனுடைய சொரூபத்தை தெரிவித்த பிறகு பரமாத்மாவுடைய சொரூபத்தையும் தெரிவித்து விட்டு இங்க ரொம்ப ஸ்பஷ்டமாக என்ன பண்றார் அப்படின்னா, பாஷ்யக்காரர் சங்கர பட்சத்தினுடைய சங்கேபத்தை சொல்றார். ஏன்னா 2வது மங்கள ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் தெரிவிக்க போறார். 2வது மங்கள ஸ்லோகம் என்ன? பரம் பிரம்மைவாக்யம் பிரம்மபரிகதம் சம்சரதி தத் பரோபாத்யாலீடம் விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதமிதி ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி விததம் மோகனமிதம் தமோயேனாபாஸ்தம் சகி விஜயத்தே யாமுன முனிஹி அப்படின்னு 2வது மங்கள ஸ்லோகத்தை நாம பார்த்தோம். அந்த 2வது மங்கள ஸ்லோகத்துல முதல் வரி, அப்பயே அடியன் இந்த விஷயத்தை விஞ்ஞாபித்தேன். முதல் வரி என்ன இருக்கு? பரம் பிரம்மைவாக்யம் பிரம்மபரிகதம் சம்சரதி. அந்த விஷயத்தை இப்போ பாஷ்யக்காரர் இங்க விவரமா சொல்றார். அத்வைதிகள் என்ன பண்றா, பரபிரம்மம் அப்படின்னு ஒண்ணு ஒத்துன்னு இருக்கா. அந்த பரபிரம்மத்துக்கு அஜ்ஞானமானது ஏற்படுகிறது. அத்வைதிகளுடைய பட்சம் என்ன அப்படின்னால், சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதரகிதமான நிர்விசேஷமான சின்மாத்திரமாக இருக்கக்கூடிய பிரம்மந்தான் அத்வைதிகள் பட்சத்துல சொல்லப்படக்கூடியதான பிரம்மம். அந்த பிரம்மம் என்பது நம் சித்தாந்தத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறா போல பிரம்மம் கிடையாது. அன்னைக்கே சொன்ன சஜாத்திய விஜாத்திய ஸ்வகதம், யானைக்கும் பூனைக்கும் இருக்கக்கூடிய பேதம், பூனைக்கும் இருக்கக்கூடிய பேதம் சஜாத்திய பேதம், பூனைக்கும் யானைக்கும் இருக்கக்கூடிய பேதம் விஜாத்திய பேதம், ஒரே பூனையில இருக்கக்கூடிய பேதம் ஸ்வகத பேதம். இப்போ சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதங்களாக இருக்கக்கூடியதான விஷயங்களை பிரம்மத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. பிரம்மம் என்பது ஒரு விசேஷத்துடன் கூடியது அப்படின்றது இல்லை. பிரம்மம் என்பது நிர்விசேஷம், சின்மாத்திரமான பிரம்மம், ஸ்வயம் பிரகாசமான பிரம்மம், தனக்காக தானே தோன்றுவது அப்படின்றத அவர்கள் அந்த பிரம்மத்தை, அப்படிப்பட்ட பிரம்மத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரம்மத்துக்கு அவர்கள் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார்கள். பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா, பிரம்ம மட்டும்தான் சத்தியம், மற்ற ஜெகத் எல்லாம் மித்யா. பிரம்ம மட்டும்தான் சத்தியம், மற்ற ஜெகதெல்லாம் மித்யா என்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மித்யானா பொய்.
பொய்னா நாம நினைக்கிற பொய் கிடையாது. முன்பு தோன்றி பின்பு மறைதல் என்கின்றதான பொய். என்னது? முன்பு தோன்றி பின்பு மறைதல் அப்படின்றதான பொய். முதல்ல தோன்றும் போது உண்மையா தோணும், அப்புறம் இன்னொரு ஞானத்தினால அது பொய்யாக மாறும். இந்த பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே பொய், பிரம்ம மட்டும்தான் சத்தியம் என்பது அவர்களுடைய வாதம். அப்படிப்பட்ட பிரம்மத்திற்கு அஜ்ஞானம் என்கின்றதான ஒரு தோஷமானது ஏற்படுகிறது. அப்போ பிரம்மத்திற்கு ஒரு தோஷம் ஏற்பட்டு, அவித்யா தான் தோஷம். இந்த பதங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மம், அவித்யா, கர்மா, உபாதானம், நிமித்தம், இந்த பதங்கள்லாம் இனிமே அடிக்கடி வரும். சாமானாதிகரண்யம், ஜீவன், அச்சேதனோ, சேத்தனோ, இந்த மாதிரி பதங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பதங்கள்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க வேணா நெட்ல டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம். விசிஷ்டாத்வைத கோஷம் அப்படின்னு இருக்கு. விசிஷ்டாத்வைத கோஷம், விசிஷ்டாத்வைத கோஷம்னா விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துடைய டிக்ஷனரி. என்னென்ன பதங்களுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். அது நெட்ல நல்லாவே கிடைக்கிறது. அந்த புஸ்தகத்தை கூட விசிஷ்டாத்வைத கோஷா. இப்போ அந்த பதங்களுக்கெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா சாஸ்திரம் வாசிக்கிறது ஈஸி. மேடம் சொல்றதும் சரி, இப்போ நான் நடத்துற இந்த வேதார்த்த சங்கிரகமும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸ்பஷ்டமா. இப்போ உங்களுக்கு 2 சப்ஜெக்ட் வேதார்த்த சங்கிரகம்னு நினைக்கிறேன். அந்த 2 சப்ஜெக்ட் நடத்தும் போது நாம கொஞ்ச நாள் இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பாகத்தை ஒரு 2 நாள் பாக்குற மாதிரி இருக்கும். அப்பதான் போர்ஷன் முடியும். முதல் பாகத்தை 2 நாளும் பின்னாடி பாகத்தை 2 நாளும் பார்க்கிறா போல இருக்கும். அப்பதான் நம்ம சௌகரியமா இருக்கும். கொஞ்ச நாள் இப்படி போட்டோம், ஒரு 2 வாரம் இப்படி போட்டோம். அப்புறம் தான் நம்மளால அத புரியும், பின்னாடி பாகமானது புரியும். சரி, இப்போ பரபிரம்மம்னு ஒண்ணு. அந்த பரபிரம்மத்திற்கு அஜ்ஞானம் என்று ஒரு தோஷமானது ஏற்படுகிறது. அந்த அஜ்ஞானம் என்கின்ற தோஷத்தின் காரணமாக அந்த பிரம்மம் இந்த உலகத்தை பார்க்கிறது. இந்த உலகத்தை பார்த்து அது எல்லாத்தையும் தன்னுடையதாக நினைக்கிறது. இப்படி ஒண்ணு. அவளுடைய பட்ச பிரகாரம் நிர்விசேஷ ஞான மாத்திரமேவோ பிரம்ம. நிர்விசேஷ ஞானத்தை உடையது பிரம்மம். நிர்விசேஷமாகவும் ஞான மாத்திரமா இருக்கக்கூடியது பிரம்மம். ஏற்கனவே சொன்னா போல அது ஸ்வயம் பிரகாசம். இந்த தத்துவமசி அப்படின்னு ஒரு வாக்கியம், இதையே ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, சர்வம் கல்விதம் பிரம்ம, இந்த மாதிரியான வாக்கியங்கள். தத்துவமசி அவர்களுடைய பட்சத்துல தத்துவமசி அப்படின்னா நீ அந்த பிரம்மமாக ஆக கடவாய். இது என்ன பிரகரணம்ன்றதுலாம் பின்னாடி பாப்பீங்க. இது யாருக்கு சொல்றா அதெல்லாம் சொல்லுவார். அதே மாதிரி அயம் ஆத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, நானே தான் பிரம்மம். இப்படிப்பட்ட வாக்கியங்களின் மூலமாக 4 மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்ட வாக்கியங்களின் மூலமாக ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் ஒற்றுமையானது சொல்லப்படுகிறது. அவளுடைய பட்ச பிரகாரம் பிரம்மைவ அஜ்ஞம், பிரம்மத்துக்கு தான் அஜ்ஞானமானது ஏற்படுகிறது. அந்த அஜ்ஞானத்தினால சம்சார சாகரத்துல அது மாட்டிக்கொள்கிறது. சம்சாரே பத்தியதே, சம்சாரத்தோடு கட்டப்பட்டு இருக்கிறது. முச்சதே, சம்சாரத்திலிருந்து விலகுகிறது. அவித்யா அப்படின்ற ஒரு தோஷம் இருந்தால் சம்சாரத்துல கட்டப்பட்டு இருக்கிறது. அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டவுடனே விடுபடுகிறது அப்படின்னு சொல்றார். நிர்விசேஷமாகவும்
ஞான மாத்திரமாகவும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு நான் ஆள்பவன், என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பொருட்கள் இந்த பொருட்கள் அப்படின்னு தோன்றா போல இருக்கு. அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பொருட்கள் அப்படின்னு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கின்றதோ அந்த பொருட்கள்லாம் பொய். இப்ப என் கண் முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு, என்னுடைய ஆபீஸ் டேபிள், அதுல லேப்டாப் இருக்கு, டேப் இருக்கு, இன்னொரு டேப் இருக்கு, பாடம் நடத்துற டேபு, படிக்கிறதுக்கான டேபு, செல்போனு, இப்படி எல்லாமே வச்சுட்டு இருக்கேன். என்னென்ன டெக்னாலஜியை உபயோகப்படுத்த முடியுமோ அந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி பாடம் சொல்றோம். ஏன்னா நேர்ல வந்து படிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இப்ப யாரும் கிடையாது. ஏதோ காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். காலேஜ்லயும் அவ படிப்பா, அவ்வளவுதான். அவளை ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. இந்த மாதிரி டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி ஒரு வாரத்திற்கு ஒரு 17-18 கிளாஸ் எடுக்கிறோம். அந்த 17-18 கிளாஸ்ல நம்மளால என்னென்ன முடியுமோ அதை சில பேருக்கு சொல்லித்தரோம். ஏறக்குறைய ஒரு 150 பேர் வாசிக்கிறா. அவ எல்லாருக்கும் நம்மால முடிஞ்சதை நமக்கு தோன்ற அளவுக்கு நம்ம வாத்தியார் சுவாமி என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே சொல்லித்தரோம். அப்போ என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மித்யா அப்படின்னு சொல்லப்படும். அதெல்லாம் பொய். ஏன் பொய் அப்படின்னால், முதலில் என்னுடையது என்கின்ற ஒரு அறிவு உண்டாகிறது. பிறகு இது ஒரு தோஷத்தினால் ஏற்பட்டதான அறிவு. வீடு, மனைவி, மக்கள் யாருமே என்னுடையது கிடையாது, எல்லாம் மாயை, பரபிரம்மம் மட்டும்தான் நிஜம் அப்படின்னு ஒரு அறிவு ஏற்படுறதோ இல்லையோ. தாயே தந்தையே என்னும்னு பாசுரம்லாம் இருக்க. பரபிரம்மம் மட்டும்தான் உண்மை, மற்ற எல்லா லோகத்துல பொய், எல்லாம் மாயை. இந்த பதங்கள்லாம் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் சொல்வார்கள் எல்லாம் மாயை. அப்போ எல்லா கிளாஸ்லயும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த கிளாஸ்லயும் சொல்றேன். ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, கனவு காணும் வாழ்க்கை எல்லாம் கலைந்து போகும் மேகங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். அத்வைத சித்தாந்தமே அது. ஆதிசங்கர பகவத்பாதருடைய சித்தாந்தத்தையே அப்படியே பாட்டா வடிவமைத்து இருப்பார் கவிஞர். அப்படி இந்த ஜெகதெல்லாம் மித்யா. சில பேர் அதுல சம்சாரியாக இருக்கிறார்கள், சில பேர் சம்சாரத்தை விட்டு விலகி சென்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா நாம சொல்றோமே, அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான வியவஸ்தையெல்லாம் கிடையாது, பொய். சரி, இதுக்கு முன்னாடி சில பேர் முக்தர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அதுவும் கிடையாது, அதுவும் பொய். அவளுடைய பட்சத்துல ஏகையேவ சரீரம், நிர்ஜீவாணி இதராணி சரீராணி. ஏகையேவ சரீரம், அதாவது பார்க்கக்கூடிய நான் ஒருவன் மட்டும்தான் உண்மையானவன். இப்ப இந்த கிளாஸ்ல 14 பேர் இருக்கீங்க. இப்போ என்னுடைய ஆத்துல எங்க அப்பா, அம்மா, என்னுடைய மனைவி, 2 குழந்தைகள் அப்படின்னு 5 பேர் இருக்கா. நான் ஒரு சமயத்துல இங்க 14 பேரை பார்க்கிறேன், இங்க 5 பேரை பார்க்கிறேன். இவர்கள் எல்லாம் உண்மை கிடையாது அத்வைத சித்தாந்த பிரகாரம். இவர்கள் எல்லோரும் பொய். அவெல்லாம் சரீரமே இல்லாதவர்கள். நிர்ஜீவாணி இதராணி சரீராணி, அவெல்லாம் சரீரம் இல்லாத ஆத்மாக்கள். அவெல்லாம் அதாவது நிர்ஜீவாணி இதராணி சரீராணி, அவெல்லாம் ஜீவனே இல்லை. எப்படி தெரியுமா? ஏகமேவ சரீரம் நிர்ஜீவாணி இதராணி சரீராணி சுவாப்ன பதார்த்தவத்து அப்படின்னு இருக்கு. சுவாப்ன பதார்த்தவத்து. இப்ப நான் கனவுல பார்க்கிறேன், கனவுல ஒரு விஷயம் தோன்றது. இன்னைக்கு காத்தால ஏதோ ஒரு 5:30 மணிக்கு ஒரு பாடம் இல்லை. இன்னைக்கு நான் இல்லையானத்து விழிப்பு முழிச்சுட்டேன். டெய்லி 5:30 மணிக்கு கிளாஸ் இருக்கும், ஆனா நேற்று ராத்திரி வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு முழிச்சுட்டேன். முழிப்பு வந்துடுது, அது தானா முழிப்பு வந்துடுது. ஏதோ வந்து படுத்துட்டேன். படுத்துட்ட உடனே ஏதோ ஒரு சொப்பனம், ஒரு கனவு. அதாவது இடைப்பட்ட 5:30 to 6 இடைப்பட்ட காலங்கள்ல என்னை எழுப்பும் போது ஒரு சொப்பனம். ஏதோ சுத்தி ஒரு மலைப்பிரதேசம், நடுவுல ஒரு கோவில், அந்த கோவில்ல விநியோகம் பிரசாதம் வாங்கிக்கிறா போல ஒரு கனவு.
அது நேற்று ராத்திரி ஃபுல்லா எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணி திருப்பி நாம பிரசாதத்தை எடுத்துன்னு வந்து இப்படியே தான் இருந்தோம் இல்லையா? அது மாதிரி ஒரு கனவு. சுத்தி மலை பிரதேசம். அங்க யாரோ ஒருத்தர் எனக்கு பிரசாதம் கொடுக்குறாரு. இப்போ அந்த மலை உண்மையா? இல்ல. அந்த அத்வைத சித்தாந்தம் நம்ம பிரகாரம் கிடையாது. விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகாரம் கிடையாது. அத்வைத சித்தாந்த பிரகாரம் அந்த மலை உண்மையா? கிடையாது. சன்னதி உண்மையா? கிடையாது. அதுல இருக்கக்கூடிய அர்ச்சகர் உண்மையா? கிடையாது. அந்த பிரசாதத்துக்காக தூக்கின்னு வந்தார, கையில வந்தார ஒரு அண்டா, அந்த அண்டா உண்மையா? கிடையாது. பிரசாதம் வாங்கின நான் உண்மையா? கிடையாது. ஏதோ பிரசாதம் கொடுத்திருப்பாரு, அது உண்மையா? கிடையாது. எப்படி சொப்பனத்தில் பார்க்கப்பட்ட வஸ்துக்கள் எதுவுமே உண்மையாக இல்லையோ எழுந்தால், அது மாதிரி நான் இப்ப பார்த்துட்டு இருக்க எந்த உருவமும் உண்மை கிடையாது. நான் மட்டும்தான் உண்மை. பார்க்கக்கூடியவன் உண்மை, பார்க்கப்படக்கூடியவர்கள், பார்க்கின்ற பொருட்கள் எல்லாமே பொய். இது ஆதிசங்கர பகவத் பாதருடைய சித்தாந்தம். அவர்களே பாஸ்கராச்சாரியால யாதவ பிரகாஷனும் வித்தியாசம் இருக்கு. இது சாங்கராத்வைதிகள், ஆதிசங்கர பகவத் பாதருடைய சித்தாந்தம். அப்போ ஒண்ணுதான் சரீரம். நிர்ஜீவானி இத்தராணி சரீராணி. சரி, ஒண்ணுதான் சரீரம்னு இருக்கோ இல்லையோ? பாஷ்யக்காரர் கேட்கிறார் ராமானுஜர், அந்த ஒரு சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? அதை சொல்லவே இல்லையே. ஏன்னா உன்னுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா இல்லையா? பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், ஜெகதெல்லாம் மித்யா. அப்போ பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னா அதை தவிர்த்து இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தங்களும் பொய் அப்படின்னால், இப்போ ஒரு சரீரம்னு சொன்னீங்க, அந்த ஒரு சரீரம் உண்மையா பொய்யா? நீ என்ன சொன்ன? பார்க்கக்கூடியவன் உண்மை, பார்க்கின்ற பொருட்கள், பார்க்கின்றவன் நபர்கள், அவர்கள்லாம் பொய் அப்படின்னு சொன்னேன். இப்ப நான் பார்த்தேன்னா நான் தான் உண்மை, நீங்க எல்லாம் பொய். இப்ப நான் உண்மைன்னு சொன்னனோ இல்லையோ, அந்த உண்மை சரீரம் எப்படி உண்மையா இருக்க முடியும்? நீதான் பிரம்மத்தை தவிர்த்து மற்ற எல்லாம் பொய்ன்னு சொன்னியா இல்லையா? அப்ப நான் மட்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும்? அதை பார்க்கக்கூடியவன் மட்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும்? சரி, அவன் உண்மையானவன் அப்படின்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? இல்லையா? இப்போ எப்படி தெரிஞ்சுட்ட? அவன் உண்மையானவன் அப்படின்னு எப்படி தெரிஞ்சது? கைக்கு ஜலம். ஆச்சாரியன் உபதேசித்த ஆச்சாரியன் உண்மையா பொய்யா? அந்த ஏன்னா பிரம்மத்தை தவிர்த்து மற்ற எல்லாம் பொய். உபதேசித்த ஆச்சாரியன் உண்மையா பொய்யா? அடுத்த கேள்வி. அந்த உபதேசத்தால் பெற்ற அறிவு உண்மையா பொய்யா? எதை கொண்டு அந்த அறிவை பெற்றாய்? அவர் எதை கொண்டு உபதேசித்தார்? அது உண்மையா பொய்யா? இப்போ ஆச்சாரியா ஞானஸ்ய உபதேஷ்டா மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொன்னா ஆச்சாரியன் உண்மையா பொய்யா? பொய் தான். பிரமாதா மித்யா, அந்த உபதேசத்தை கேட்டவன் உண்மையா பொய்யா? பொய் தான். அந்த எதை கொண்டு அந்த உபதேசத்தை செய்து அருளினாரோ சாஸ்திரம், அது உண்மையா பொய்யா? அதுவும் பொய் தான். அந்த சாஸ்திரத்தினால் ஏற்பட்ட அறிவு என்பது பொய் தான். ஏதத் சர்வம் மித்யா இதி மித்யாபூதேனைவ சாஸ்திரேன அவகதம். இதெல்லாம் மித்யை என்று மித்யாபூதமாக இருக்கக்கூடிய சாஸ்திரத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது, மித்யான ஒரு சாஸ்திரத்தினால ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு இது சாங்கராத்வைதிகளுடைய சித்தாந்தம். ஆதிசங்கர பகவத் பாதால் மூலமாக உபதேசிக்கப்பட்டதான ஒருவருடைய அபிப்பிராயம். அதை இங்க சங்கிப்தமா சொன்னார். அதன் பிறகு தத் பரோபாத்யாலீடம் விவசம் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த பாஸ்கராச்சாரியாருடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். ஒருவர், அதாவது முன்னாடி தெரிவிக்கப்பட்டவர்
பிரம்மத்திற்கு எந்த விதமான குணங்களும் கிடையாதுன்னு சொன்னார். நிர்விசேஷம்னு சொன்னார். எந்த விதமான குணங்களும் கிடையாது. பிரம்மத்திற்கு எந்த விதமான குணங்களும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லும்போது, இவர் பாஸ்கராச்சாரியர் ஒருபடி மேல போய் பிரம்மத்திற்கு எல்லா விதமான குணங்களும் உண்டு அப்படின்னு ஒத்துண்டார். அபரபாப்மத்வாதி சமஸ்த கல்யாண குணோபேதம் அப்படி பிரம்ம, எல்லா விதமான கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்று இருக்கக்கூடியதான பிரம்மம் அப்படின்னு சொன்னார். இப்ப எல்லா விதமான கல்யாண குணங்களும் பிரம்மத்திற்கு இருக்கின்றபடியினால ஐக்கியம் அப்படின்றதையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்போ எப்பொழுதெல்லாம் பிரம்மத்திற்கும் ஜீவனுக்கும் ஐக்கியம் ஏற்படுகிறதோ உபாதியின் மூலமாக, அவர்கள் அவித்யான்னு சொன்னார், இவா உபாதின்னு சொல்றான். சம் ரீசன் அப்படின்னு அர்த்தம். உபாதினா உபாதியின் மூலமாக பிரம்மத்திற்கு ஜீவனும் பிரம்மமும் ஒன்றாக இருக்கின்றபடியினால ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய அபுருஷார்த்தங்கள் எல்லாமே பிரம்மத்துக்கும் ஏற்படும் அப்படின்னு இவர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்பரோபாத்தியாலீடம் விவசம், தற்பர உபாத்தியாலீடம், உபாதியின் மூலமாக ஆலீடம் நன்றாக கட்டி அணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால சில சங்கடங்கள் பிரம்மத்திற்கு ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றோம். அடுத்தது யாதவ பிரகாச பட்சம். இப்போ யாதவ பிரகாச மதத்துல எப்படி லோகத்துல இப்போ சேத்தனா சேத்தன பதார்த்தங்கள் விஷயத்துல சேத்தன பதார்த்தங்கள், அச்சேதன பதார்த்தங்கள், சேத்தன பதார்த்தங்கள்னா உயிருள்ள பதார்த்தங்கள், அச்சேதன பதார்த்தங்கள்னா உயிரற்ற பதார்த்தங்கள். இப்படி சேத்தனாச்சேதன பதார்த்தங்களாக இருக்கக்கூடிய எனக்கு போறோம் சேத்தனாச்சேதன பதார்த்தங்களாக இருக்கக்கூடியவைகளுக்கு மத்தியில எப்படி அபேதம் என்பது சுவாபாவிகமாக இருக்குமோ அது போல பேதமும் சுவாபாவிகமாக தான் இருக்கும். பிரம்மம் அவித்யின்னு இல்ல, உபாதின்னு இல்ல, எந்த விதமான காரணமும் இல்லாமல் சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்னு மூன்றா பரிணமிக்கும். இப்போ நம்மள மாதிரியே தான் விசிஷ்டாத்வைதிகள் போலவே ஜெகத் சத்தியம்னு ஒத்துக்கிறான். சித்து அச்சித்து ஈஸ்வரன் எல்லாமே சத்தியம்தான். இப்போ பிரம்மத்தினிடத்துல சுவாபாவிகமாகவே குணங்கள்லாம் இருக்கு. இப்போ குணங்களோட இருக்கும் பொழுது இப்போ பேதம் எப்படி சுவாபாவிகமோ அதே மாதிரி அபேதமும் சுவாபாவிகமா இருக்கு. இப்போ அபேதம் இருக்கும் பொழுது ஜெகத்துக்கு இருக்கக்கூடிய அபுருஷார்த்தங்கள் எல்லாமே பிரம்மத்துக்கும் ஏற்படும் அப்படின்னு இங்க சில விஷயங்களை சொல்றார். இது சங்கேபம் தான். இதுக்கப்புறம் பின்னாடி விஸ்தாரமா சொல்ல போறார். நாளை அதாவது திங்கட்கிழமை என்ன பண்ணலாம், நாம திங்கள் செவ்வாய் புதன், திங்கள் செவ்வாய் வெள்ளி 3 நாளும் 7 மணிக்கு வச்சுக்கலாம். பாடம் வேகமா போனோம், அதனால திங்கள் செவ்வாய் வெள்ளி 7 மணிக்கு வச்சுக்கலாம். 7ல இருந்து 7:30 மணி வரைக்கும் உண்டு. திங்கட்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கலாம்.